ஹாய், வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் இன்னைக்கு வந்து பருப்பரிசி சோறு ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதாவது கருப்பு கவுனியில் பருப்பரிசி சோறு ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக கொஞ்சம் செஞ்சு காமிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு 3/4 டம்ளர் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவை வச்சுக்கோங்க. இது வந்து துவரம் பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் வச்சுருக்கேன். ப்ளஸ் இதோட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் பூண்டு இருக்குது. தேங்காய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் போதும். ஸோ கொஞ்சம் பெருங்காயம் போட்டாச்சு, கடுகு கொஞ்சம் போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டாச்சு, மிளகு வந்து கொஞ்சம் நிறையவே போடுறேன். ஏன்னா காரத்துக்கு வந்து மிளகு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து சீரகம் கொஞ்சம் போடுறேன். அதுலேயே கொஞ்சம் வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன், கருவேப்பிலையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. நான் மோஸ்ட்லி கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன், டேபிள் சால்ட் யூஸ் பண்ணுறதில்ல. அதில் அப்படியே தக்காளி போடுறோம். மஞ்சத்தூள் நிறைய பேர் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்பூன் நல்லாவே போட்டேன். வந்து சிரிக்கிறது தெரியுது, என்னமோ பண்ணுறானே இவன் அப்படின்னு. இல்லடா அப்படி, இது வந்து சாம்பார் தூள் வந்து போடணும். சாம்பார் தூள் மாதிரி எல்லாம் இருக்கு. மிளகாத்தூள் கம்மியாக போட்டாச்சு, சாம்பார் பொடி போட்டாச்சு. இதெல்லாம் நீங்கள் எப்படி வேணுமோ வேணுங்கிறாலும் போட்டுக்க. நாங்களாம் ஒரு குத்து மதிப்பாக தான் போடுவோம். ஓகே, இப்போ வந்து அரிசியும் கருப்பு கவுனி அரிசியும் பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நீங்கள் தண்ணி வந்து நீங்கள் ரெகுலராக வைக்கிற அளவு கொஞ்சம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறோம். இது அப்படியே உள்ளே போடணும். எவ்வளோ தேவையோ போடுங்க. நான் கொஞ்சம் பூண்டு நிறையாவே யூஸ் பண்ணுறதுனால பூண்டை நிறையா போடுறேன். பூண்டு வந்து விளக்கெண்ணெய் விடணும். நெய் வந்து ஒரு ஸ்பூன் போடணும். இனிமேட்டு வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள். ஸோ இதுதான் கொஞ்சம் தண்ணி நிற்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரத்தில் இஞ்சிடுவது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஏற்கனவே நெய் போட்டிருந்தோம். இப்போ மூடி இறக்குறப்போ ஒரு ஸ்பூன் நெய் போடுறோம். நெய் போட்டு கிளறணும்னா வேலை முடிஞ்சுது. இந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரத்தில் எஞ்சிடும், கெட்டியாயிடும். இதே வந்து மதியம் சாப்பிட்றப்ப வந்து நல்லாவே கெட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து கருப்பு கவுனி பருப்பரிசி சோறு ரெடி. சிங்கிள் பாட் ரைஸு. அதிகபட்சம் 20 நிமிஷம் ஆகும் இதை செய்ய.